விஷ்ணு பிரமா சிவன் 3 தலைச்சக்கரத்தை ராஜ்யசபை வச்சு அழிச்சிட்டான், நாசம் பண்ணிட்டான். பாராளுமன்றமும் அழிச்சிட்டான். அங்கே டெல்லியில் சுடுகாட்டு எரிப்பு சுதந்திர கொடியோடு வச்சு எரிச்சாச்சு. ராஜ்யசபை ராமநாதபுரம் ராஜ்யசபை சுதந்திர கொடியை இங்கேயும் சேர்த்து எரிச்சாச்சு. சுதந்திர கொடியாடா கண்டார ஒளிமன இல்லை மாநில பேலே சுதந்திர கொடியாடா. இப்போ இந்த சுதந்திர கொடியை துவக்கித்தான் எல்லாத்தையும் அழிச்சு வச்சுருக்கான் அரசியல்வாதி. சரியா? அரசியல்வாதிக்கு 8 ஓலைச்சோடு கணக்கு உள்ளே இருக்குது. என்ன கணக்கு தெரியுமா? 7 செம்மத்துக்கு அப்புறம் நீ அழிச்சு வச்சுருப்பாடா வச்ச இயந்திரத்தில் ஷூட்டிங் ஆர்டரில் நான் தான் அடிப்பேன். அந்த சுதந்திர கொடியை அரசியல்வாதி முதலமைச்சருக்கு பூரா இடுப்பில் கட்டிடுவாங்க. 76 வருஷம் ஆண்டு காலம் இருந்தவன், 76 வருஷம் எம்எல்ஏ இருந்தவன், 76 வருஷம் எம்பி இருந்தவன், 76 வருஷம் மந்திரி இருந்தவன், 76 வருஷம் பஞ்சாயத்து போர்டில் இருந்தவனை இடுப்பில் சுதந்திர கொடியை கெட்டி உயிர் தடத்தில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் நடு ரோட்டில். புரியுதா இல்லையா? நீதிமன்றம் கோர்ட்டில் நீ இன்னும் கேட்க மாட்ட. மக்களை நீ காப்பாற்றுறதுக்கு நீ உட்கார்ந்துருக்க கோர்ட்டில். புரியுதா இல்லையாப்பா? மக்கள் எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான்? 100% மக்கள்னா 20% விவசாயம் பண்ணி சாப்பிடுறவன் தான் போய்கிட்டு இருக்கான். 80% தப்பில் ஓடிக்கிட்டு இருக்கான். புரியுதா இல்லையா? தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்காம காப்பாற்றணும்னு நீ நினைக்காத கோர்ட்டில். புரியுதா? இப்போ மழை காற்று புயல் நிலநடுக்கம் எல்லாம் அதிரடியாக இறக்குவான். அடிக்கையில் குலுங்க விடுவான். மானிட பேலை தீயும் எரியும். இப்போ தீ எங்கே? ஏன்னா சூரியனோட நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வெளிச்சம் அவங்க கையில் இருக்குது, கடவுள் கையில் இருக்குது. இருட்டு அடைப்பு. அப்போ எரிப்பு விடுறது வெப்பத்தால் எரிக்க எங்கே விடுதானோ ஆனால் நிறையா போகும். கணக்கு விட உனக்கு விளையாட்டா நீ நினைக்கக்கூடாது கோர்ட்ஸில். புரியுதா இல்லையா? தப்புக்கு தண்டனை கொடுக்கணும், அலசி பிறக்கி உள்ளே போடணும், கல் சூடு வைக்கணும். கோர்ட்டில் அத்தனை வழக்கு இருக்கிற கணக்கு ஏட்டில் இருக்குது. வழக்கு பூரா ஆடிட்டு போகிறானா அவனுங்களுக்கு கல் சூடு உண்டு. அந்த வட்ட கல்லில் சூடு வச்சு கோர்ட்டுக்குள்ளே மிதித்தாலே அவனுக்கு கல் சூடு உண்டு கோர்ட்டுக்குள்ளே. எப்படி எதிர் இருக்கானா எல்லா கல்லையும் ஆக்கங்கட்ட கூவை தான். அதான் சொல்லுதான்ல, உழைப்பு விவசாயம், உழைச்சிக்கோ பொண்ணும் போல் போய்க்கோ உயிர் வாழ்ந்துக்கோன்னு தான் கொடுத்துருக்கான் கடவுள். என்ன பண்ணி வச்சுருக்கான்? பேப்பரை விட்டு பாலாக்கி வச்சுருக்கான். அது மாதிரி எல்லா அரசியல்வாதிக்கு டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பேப்பரையும் அந்த என்கவுண்டர் ஷூட்டிங்கில் கெட்டாக சுதந்திர கொடியை வச்சு என்கவுண்டர் உயிர் தடத்தில் ஷூட்டிங் போடுவான். கடவுள் போடுவான். இராணுவ வீரர்கள் சுடுவான். அந்த ஷூட்டிங் ஆர்டர் எதில் அச்சடித்த பேப்பர் இருக்கா? பேப்பர் பணம் பேப்பர் இன்றைக்கி போட்டாச்சுடா. சுதந்திர கொடி எரிச்சாச்சு. பாராளுமன்றம் எல்லாம் வச்சுருக்கான். டெல்லியில் உட்காந்துருக்கானா, நாற்காலி சேரில் ஆட்டுதானா, ராஜ்யசபா எல்லாமே சுடுகாட்டில் எரிச்சாச்சு. அப்போ அந்த கணக்கில் இருக்கிற சுதந்திர கொடியை அந்த அச்சடித்த பேப்பரை அரசியல்வாதிக்கு உயிர் தடத்தில் கெட்டி புடுக்குலேயும் பெண்ணுக்கு உயிர் தடத்துலேயும் ஷூட்டிங் ஆர்டரு. முக்கால் சத்தியம். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு போட்டாச்சுடா. இராணுவம் நீதிமன்றம் கோர்ட்டு போட்டாச்சு கணக்கு. விமானம் என்கவுண்டரில் போயிடும். ட்ரெயினும் என்கவுண்டரில் போயிடும். அரசு பஸ்ஸு எல்லாம் என்கவுண்டரில் போயிடும். உயிர் வாழ்றதுக்கு எங்கே? மாநில பேர் எங்கே இருக்குது? விவசாயம் இருக்குது. பாலாக்கா கொடுக்கல அப்படின்ட்டான். பஸ்ஸு, 4 வீலர் 2 வீலர் எல்லாமே இராணுவம் உள்ள வரையில், வானரப்பட வரையில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிடுவான். விமானத்தையும் முடிச்சிடுவான். உலக நாடே முடிச்சிடுவான். கடவுள் முடுறா, என்கவுண்டரில் முடுறா. இராணுவ வீரர் முதல் கை வைக்கிறது விமானம், கப்பல் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு தவ முடியாது. இனிமேல் அதை முடித்தா தானே அரசியல்வாதியை உள்ளே அடக்கிறவன் அடிக்க முடியும். இல்லைன்னா ஓடிடுவான், தவிடுவான். புரியுதா இல்லையா? அப்போ எல்லாம் கப்பல் விமானம் சோழி முடிச்சிடுவான். என்கவுண்டரை முடிச்சிடுவாங்க. ட்ரெயினை முடிச்சிடுவாங்க. ட்ரெயின் முடிக்க ஒவ்வொரு நாட்டில் கிடைக்கிறோம் ஓடுவான். ஐயோ நம்ம அங்கே விவசாயம் சாப்பிட்டு நம்ம பொண்டாட்டி உள்ள நம்ம அங்கனுக்குள்ளே கொஞ்சம் இருப்பு இடம் இருக்குது அங்கே ஓடுவான். எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் ஓடி போயிடுவான். டெல்லி ஓடி போயிடுவான். எல்லாம் டெல்லியில் கிடக்க தமிழுக்கு இங்கிட்டு வரும். ஹிந்தி பேசுகிறோம் இங்கே கிடக்கிறவன் அவன் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவான். இதுதான் கணக்கு. அதான் பஸ்ஸு விமானம் எல்லாம் நொறுக்க ஓடிக்கிட்டு இருப்பான். புரியுதா இல்லையா? புரிஞ்சிக்கோ. எல்லாமே போக்குவரத்தை பூரா அடிச்சிருவான். பூமி அதருது. பூமியை புகையாக விட்டு வானத்தை பாலாக்குதான். துவச்சி போடுவோம்ட்டான். மானிட பேலை எல்லாம் கட்டுக்கூடா. அரசியல் அம்புட்டு கட்டுக்கூடா. உயிர் தடத்தில் சுதந்திர கொடியை வச்சிருப்பான். சுதந்திர கொடி பணம் அச்சடித்த பேப்பரை உயிர் தடத்தில் வச்சு என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் 8 உள்ள கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணோ புரிஞ்சு பார். இன்னும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தியா கொடுக்கலையாங்கிற கேள்வி சூரியன் நான் கேட்க. நான் உள்ளே வந்தால் தானே தெரியும்.
அது திங்கக்கிழமை நான் நாளைக்கு பொழுது வருவேன் திங்கக்கிழமை அப்புறம் பார்க்க நான் முக்கால் சத்தியம்